ஹை டு ஆல். நம்ம என்னைக்காவது ரொம்ப டிப்ரெஷனில் உட்காந்துட்டுருக்கும்போது ஃபோனையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணினே இருந்திருப்போம். ரீல்ஸு இல்லைனா ஏதாவது எடுத்து படிப்போம். நம்மளே அறியாமல் ஏதாவது படிப்போம் அப்படின்ற மாதிரி படித்தபோது ஒருத்தவங்களோட கதை வந்து பயங்கர இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? லெட்ஸ் பிகின். கல்பனா சரோஜ் 12 வயசுல வந்து இவங்களுக்கு சைல்டு மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. மேரேஜ்னா என்னன்னே தெரியாத வயசு. அதை விட மிகப்பெரிய கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. பிசிக்கலாகவும் மென்டலாகவும் அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுக்கடுத்து இந்த வாழ்க்கையே தேவையில்ல அப்படின்னு சொல்லி தற்கொலை முயற்சி பண்ணிடுறாங்க. அப்பயும் வந்து எப்படியோ ஒரு சில பேர் காப்பாத்திடுறாங்க. காப்பாத்திட்ட அப்புறம் பக்கத்துல இருக்கவங்களாம் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவ மேல தப்பு இருந்திருக்கும். அதனால தான் சாவறதுக்கு முடிவு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம கல்பனா சரோஜ் ஒரு விஷயத்த யோசிச்சிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாழும்போது தான் ஊர் வாய மூட முடியல. சாவும்போது கூட இவங்க வந்து ஏதோ ஒண்ணு பேச தான் போறாங்க. பேசுறவங்க பேசிட்டே இருக்கட்டும். நான் கண்டிப்பா சாதிச்சு அவங்களுக்கான பதில குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா இந்த சின்ன கிராமத்துலருந்து என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே போறாங்க. பாம்பே போனோனே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச டெய்லரிங் தொழில்ல டெய்லியும் 14 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு சலுகை குடுக்குது. கவர்மெண்ட் குடுத்த சலுகை வந்து தலித் மக்களுக்கு 50,000 வந்து சலுகை குடுக்குறாங்க. அத வச்சு ஒரு சின்ன ஃபர்னிச்சரா ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்ப வந்து ரென்ட்டுக்கு எடுத்து, அதுக்கடுத்து என்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது மக்களே. இந்த ஃபர்னிச்சர் ஷாப்லேருந்து எப்படி மார்க்கெட்டிங் ரிசர்ச் பண்றது, நெகோஷியேட் பண்றது அப்படின்றத கிளியர்டா ஐடியா பண்றாங்க. அதுக்கடுத்து மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டா என்ன அமையுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, காம்னி டியூப்ஸ் அப்படின்ற கிட்டத்தட்ட பல கோடியில கடன்ல இருக்க கம்பெனிய வந்து கையில எடுத்து 3 வருஷம் அடைக்க வேண்டிய கடன வெறும் 3 மாசத்துல அந்த கடன எல்லாத்தையும் அடைக்கிறாங்க. இப்போ அவங்களோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 பில்லியன் கிட்ட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெட் வொர்த். அது மட்டும் இல்லாம மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆன்டர்பிரினர் இன் த கண்ட்ரி அப்படின்ற மிகப்பெரிய பட்டத்தையும் வாங்கியிருக்காங்க மக்களே. அது அவங்களோட கதை மட்டும் கிடையாது. பார்த்துட்டு இருக்க நீங்களும், பேசிட்டு இருக்க நானும் நம்மளோட கதையும் தான். நம்ம எப்படி வாழ போறோம்னே தெரியாம நின்ன அவங்க வந்து இன்னைக்கு பல பெண்கள வாழ வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ, அத விட எஃபர்ட்ட போட்டு மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. இது மறுக்க முடியாத உண்மை மக்களே. நம்ம இந்திய நாட்டுல இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ ரெப்ரசென்ட் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்காங்க கல்பனா சரோஜ் மேம். அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம உங்க சார்பா இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லாம வேற யார்ட்டங்க சொல்லப் போறேன். மறுபடியும் வேறொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். பாய்.